சாமை, வரகு, குதிரவாளி, திணை, கருப்பு கவினி, மாப்பிள்ளை சம்பா அரிசி கூட கருப்புளுந்து சேர்த்து அரைச்ச இட்லி மாவு, தோசையும் ஊத்தலாம், பணியாரமும் செய்யலாங்க. 100 கிராம் டம்ளர் எடுத்திருக்கேங்க. 1 டம்ளர் திணை, 1 டம்ளர் சாமை அரிசி, 1 டம்ளர் வரகு, 1 டம்ளர் குதிரவாளி, அதுக்கப்புறம் 1 டம்ளர் கருப்பு கவனியோட குருணை சேர்த்திருக்கேன். 1 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா. நீங்க கருப்பு கவனி முழு அரிசியும் சேர்த்துக்கலாம். மொத்தம் 6 டம்ளர் சேர்த்திருக்கேன். இதுக்கு பாத்தீங்கன்னா அதே டம்ளர்ல 1 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ரெண்டையும் தனித்தனியா ஒரு 2 தடவை கழுவி தண்ணி கீழே ஊத்திட்டு ஊற வச்சுக்கலாம். நைட் ஊற வச்சு நான் காலையில தான் ஆட்ட போறேன். மாவு வெள்ளையா வேணும்னு நினைச்சீங்கன்னா மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவனியும் சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலா மத்த 4 அரிசியும் 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். நைட்டு ஊற வச்சதுங்க. இப்ப காலையில நல்லா ஊறிடுச்சு. முதல்ல இந்த கருப்பு வந்து கழுவிக்கிறேன். நான் எப்பயும் பண்ற மாதிரி 3 தடவை மட்டும் நான் கழுவுவேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தோல் தான் போகும், முழுவதுமா போகாது தோல். நான் முழுசா அப்படியே தோலோடவே சேர்க்க மாட்டேன். 3 தடவை கழுவுறதுல கொஞ்சம் தோல் போகும் பாருங்க, அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே சேர்த்துக்குவேன். உங்களுக்கு அந்த தோலும் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கழுவி தண்ணியை மட்டும் கீழே ஊத்திட்டு அந்த தோலை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப கிரைண்டர்ல முதல்ல அந்த உளுந்தை சேர்த்து ஆட்டிக்கலாம். எப்பயுமே உளுந்துக்கு வந்து தண்ணி கம்மியா தான் ஊத்தணும். அப்பப்ப அளவளவா தெளிச்சு ஆட்டிக்கணும். கொஞ்சம் கெட்டியா ஆட்டினாதான் இட்லி நல்லா இருக்கும். நான் இதே மாவு தான் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்குவேன், பணியாரத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். பணியாரம் செய்யும்போது மட்டும் கொஞ்சமா பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க. அப்ப நல்லா கிறிஸ்பியா சாஃப்டா ஒட்டாம வரும். இப்போ உளுந்து ரெடி ஆயிருச்சு. உளுந்து நல்லா நைஸ் ஆயிருச்சு. அந்த தோல் நைஸ் ஆகாதுங்க. உளுந்து நல்லா பொதன்னு வந்ததுமே எடுத்துட்டு அதே கிரைண்டர்ல அப்படியே வந்து இந்த அரிசி கழுவி வச்சிருக்கேன் பாருங்க, அதையும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே மில்லட்ஸ் வந்து நல்லா கழுவணுங்க. ஒரு 4-5 தடவை ஊறினதுக்கு அப்புறமா 4-5 தடவை கழுவணும், அது ரொம்ப முக்கியம். கிரைண்டர்ல சேர்த்துட்டு அளவா தண்ணி அப்பப்ப தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. ரொம்ப வலுவலு நைஸ் ஆக கூடாதுங்க. ரவையை விட ஃபைனா இருக்கிற மாதிரி எப்பயும் இட்லிக்கு அரிசி அரைப்பீங்க பாருங்க, அந்த பதத்துக்கு அரைச்சுக்கோங்க. நான் இன்னும் உப்பு சேர்க்கல. இப்போ உளுந்து எடுத்து வச்சிருக்க அதே பாத்திரத்துல இதுவும் சேர்த்துக்கலாம். 6 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து சேர்த்திருக்காங்க. இது கரெக்டா இருக்கும். உங்ககிட்ட 4 விதமான அரிசி தான் இருக்கு அப்படின்னா அந்த 4 விதமான அரிசியோட 2 டம்ளர் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 4 அரிசியே வந்து நீங்க கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளரா சேர்த்துட்டீங்கன்னா 6 டம்ளர் சரியா போகும். 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்க்கிறேங்க. அரிசி உளுந்து நல்லா கலந்துக்கோங்க. நீங்க கல்லுப்பு சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா அரிசி ஆட்டும் போதே கிரைண்டர்ல சேர்த்திக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா பொடி உப்பு சேர்த்துக்கோங்க, அதான் கரெக்டா இருக்கும். நல்லா கலந்துட்டு புளிக்கணுங்க. வெயில் காலமா இருந்தா ஒரு 5 மணி நேரத்திலேயே புளிச்சிரும். குளிர்காலமா இருந்தா 8 மணி நேரம் ஆகணும், அப்பதான் புளிக்கும். இப்போ புளிச்சதுக்கு அப்புறமா நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இட்லி ஊத்திக்க வேண்டியதுதான். எப்பயுமே முதல் தடவை, அதாவது ஃப்ரெஷ்ஷா புளிச்ச உடனே நம்ம வந்து இட்லி ஊத்தினா நல்லா இருக்கும். அடுத்த நாள் அடுத்த நேரத்துக்கு வந்து உங்களுக்கு தோசை ஊத்திக்கலாம். எப்பவுமே இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டுல இட்லிகளா ஊத்துங்க. 8ல இருந்து 10 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சீங்க அப்படின்னா இட்லி சூப்பரா ரெடி ஆயிரும். எனக்கு ரொம்ப நல்லா இட்லி கிடைச்சதுங்க. ரொம்ப அப்படியே சாஃப்டா துணியில ஒட்டாம ரொம்ப அருமையான இட்லி எனக்கு கிடைச்சது. இதே ப்ரப்போர்ஷன்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இந்த மாதிரி கலந்து சேர்க்க வேண்டாம், மில்லட்ஸ் ஒரு மில்லட் மட்டும் நான் சேர்க்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு அரிசி 6 டம்ளர் கூட உளுந்து 1 டம்ளர். நீங்க டம்ளரோட அளவை கம்மி கூட பண்ணிக்கலாம், சின்ன கப்ல கூட எடுத்துக்கலாம், உங்க விருப்பம் தான். அது எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இது எனக்கு 2 நேரத்துக்கு தான் வந்துச்சு இந்த அளவு. ஒரு நேரம் இட்லியும் ஒரு நேரம் தோசையும் செஞ்சேங்க. இப்ப பாருங்க, மீதி இருந்த மாவை நான் சின்ன பாத்திரத்துல ஊத்தி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜ்ல. அடுத்த நேரத்துக்கு நான் தோசையா சுட்டு எடுத்துக்கிறேன். எப்பயும் சுடுற மாதிரி தாங்க, இதுல எந்த வித்தியாசமும் இல்லை. உங்களுக்கு தோசையும் நல்லா வரும்னு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து தோசை சுட்டு காமிச்சிருக்கேன். நல்லா லேசா சுட வருங்க. இப்போ உங்க வீட்டுல குழந்தைக்கு இந்த மாதிரி கருப்பா இருந்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கருப்பு கவனியும் மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லாம நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம நார்மல் இட்லி மாவு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கும், எந்த வித்தியாசமும் தெரியாது. நீங்க இதே வெள்ளை உளுந்து சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா 5 பங்கு அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து 1 ஸ்பூன் வெந்தயம் அப்படி சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்துங்கிறதுனால மாவு நிறைய ஆகுன்றதுனாலதான் 6 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து நம்ம சேர்த்திருக்கோம். சோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இட்லி சாஃப்டா இருந்ததா இல்ல தோசை நல்லா மொறுமொறுன்னு கிடைச்சதா அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.